நேற்று வந்துங்க நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணிகிட்ருக்கப்போ அவங்க கேட்டாங்க. அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப கால கஸ்டமர்னு தான் சொல்லணும். அவங்க வந்து நேற்று மெசேஜ் பண்ணுறப்போ டக்குன்னு வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒன்று கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறப்போ அவங்க சொன்னாங்க, தொக்கெல்லாம் ஆர்டர் போட்டால் சிக்கன் தொக்கும் நீங்கள் செய்கிறீங்க, எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி பாத்திரம்லாம் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் நாங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தப்பாக நினச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க, நான் தனியாக தான் செய்வேன், தனித்தனியாக தான் செய்வேன் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு டக்குன்னு அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு தோணும், கண்டிப்பாக தோணும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் நானும் கூட ஒரு ஆள் தான். நான்வெஜ் வந்து விரும்பாதவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பாத்திரங்களை கூட யூஸ் பண்ணுறத வந்து விரும்ப மாட்டாங்க. அதை வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த புரிதலை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் கண்டிப்பாக. அதனால் இது தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நல்லது தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிடணும் இல்லைங்களா, அதனால வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது கிளிக் ஆச்சு. நம்ம இது எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுதே அதுக்கப்புறம் தான். பாத்திரம் பார்த்திங்கன்னா, நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னு வச்சுருக்கிற பாத்திரம் இவ்வளோ தான். ஏன்னா சிக்கன் தொக்குக்கெலாம் வந்து இன்னும் பெருசாக எப்பாவது 1/2 கிலோ 1 கிலோ ஆர்டர் வர்றதுனால இவ்வளோ தான். இது வறுக்கிறதுக்கு இதன் தொக்குக்காக இவ்வளோ தான் சிக்கன் தொக்குக்குன்னு. இது தனியாக எப்போவுமே தனியாக தான் இருக்கும். இதில் வந்து நான் வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். நான்வெஜ்க்காக இது ரெண்டும் தனியாக தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி இதையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரண்டை தொக்கு, தக்காளி தொக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்குவேன். இது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா, இது சைவம் தானே, அதனால பிரச்சனை இல்லை. இதனால் பிரண்டை தொக்கு ஆர்டர் பொறுத்து கொஞ்சம் சைஸ் வரையாக வச்சுருக்கேன். வடைச்சட்டியெல்லாம் இது வச்சுருக்கேன், இப்படி வறுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சைஸ் வரையாக வச்சுருக்கேன். அதனால் யாராவது அந்த மாதிரி யோசனை இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். நானும் வந்து அந்த மாதிரி யோசிக்கிற ஆள் தான். அதனால் வந்து நீங்கள் யாருமே பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு தனியாக தான் வச்சுருக்கேன், இதுக்கு தனியாக தான் வச்சுருக்கேன். ஒருவேளை சிக்கன்லாம் இன்னும் ஆர்டர் பெருசாக வந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக பாத்திரம் போட்டுருவேன் ஒழிஞ்சி, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. பயப்படாமல் இருங்க.